அன்புக்குரிய சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள். எங்களில் சிலர் அதன் உண்மையான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்குள் வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுபோல இன்னொரு சுன்னா இருக்கிறது. குதுபா நிகழ்த்தப்படுகின்ற போது இமாமுக்கு நெருக்கமாக அமர்ந்து கொள்வது ஒரு சுன்னா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரத்திலே சிலர் பின்னால் வருவார்கள், பிந்தி வருவார்கள். அவர்கள் முன்னால் ஏதாவது இடம் இருந்தால் மற்றவருடைய பிடரியை மடக்கி கொண்டு வருவதற்கு முயற்சி எடுப்பார்கள். அது கூடாது. நேர காலத்தோடு வருகின்றவர்கள் முன்னால் உள்ள சப்புகளிலே வந்து அமர்ந்து கொள்வது ஒரு சுன்னா என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்திய ஒரு விடயம் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாம் தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான். இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது ஒரு பூரணமான வாழ்க்கை திட்டம். நாம் ஏற்றிருக்கின்ற மார்க்கத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டல்களும் இருக்கின்றன. அதில் எதையும் நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அல்லாஹ் ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டமாக அதை அமைத்து ஒரு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபதன். ஈமான் கொண்டவர்களே, இஸ்லாத்திற்குள் நீங்கள் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள். அதன் ஒரு பகுதியை நாம் எடுத்து இன்னொரு பகுதியை புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணிப்பது என்பது யூதர்களுடைய பண்பு. அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அஃபதுமினூன பிஹாதல் கிதாப் வதக்ஃபுரூன பிபஅத். நீங்கள் இந்த வேதத்தின் சிலரை ஏற்று சிலரை நீங்கள் நிராகரிக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். யூதர்களை பார்த்து கேட்கிறான். இஸ்லாம் என்பது கட்டளைகளும் இருக்கின்றன, விலக்கல்களும் இருக்கின்றன. கட்டளைகளை முடியுமான வரைக்கும் ஏற்று நடக்க வேண்டும், விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து வாழ வேண்டும். எனக்கு பிடித்த ஒரு விடயத்தை நான் எடுத்து இன்னும் ஒரு விடயத்தை நான் புறக்கணிக்க முடியாது. அது ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். நான் ஒரு முஸ்லிம் என்றால் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். முஸ்லிம் என்றாலே அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர். ஒருவர் இபாதத் விஷயத்திலே நல்ல பேணுதலாக இருப்பார். நேரத்துக்கு தொழுவார், சுன்னத்தான நோன்புகள் பிடிப்பார், ஓதுவார், திக்ர் அதுக்காறுகள் செய்வார். இன்னொரு சைட்ல பார்த்தா பொருளாதார விஷயத்திலே அவர் மோசமாக இருப்பார், கொடுக்கல் வாங்கல் பகுதியிலே. இன்னொரு சகோதரர் கொடுக்கல் வாங்கல் பகுதியிலே பேணுதலாக இருப்பார், வணக்க விஷயத்திலே பொடுவோக்காக இருப்பார். சீதனம் எடுக்கக்கூடாத ஹராம் என்ற உறுதியான கொள்கையில் இருப்பார், ஆனால் அஹ்லாக் என்ற விடயத்திலே மோசமாகி விடுவார். எல்லாம் சேர்ந்ததுதான் இஸ்லாம். அதை நாங்கள் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அதை முழுமையாக நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒருவர் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஒருவர் எப்படி எச்சில் துப்ப வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. ஒருவர் எப்படி மலசல கூடத்துக்குள் போக வேண்டும் என்பதற்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது. எல்லா விடயத்துக்கும் இஸ்லாத்திலே வழிகாட்டல் இருக்கின்றன. அதனால் தான் நாங்கள் அடிக்கடி சொல்லுகிற போது சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையே வணக்கம் என்று சொல்லுவோம். அதை நாம் ஓதுகின்ற வஜ்ஜஹத் என்ற துஆவுல் இஸ்திஃப்தாஹிலே ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய ஏனைய வணக்கங்கள், நான் உயிர் வாழ்வது, நான் மரணிப்பது,
லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்காகத்தான். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கின்ற வாக்குறுதி, யா அல்லாஹ் என் வாழ்க்கையே உனக்காகத்தான், என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் உன் வழிகாட்டல்களை நான் பின்பற்றுவேன், நான் மௌத்தாகுவதும் உனக்காகத்தான் என்ற வாக்குறுதிகளை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரியவர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் நாம் இஸ்லாத்துடைய வழிகாட்டல்களை விட்டு வெளியே சென்றுவிடக் கூடாது. இப்போது நாங்கள் நம்முடைய நாட்டிலே ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிறோம், உள்ளூராட்சி மன்ற தேர்தல். இதிலே பல கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள் தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறது. உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா பகுதிகளிலும் பிரச்சாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முஸ்லிம் கிராமங்களிலும் பல கட்சிகள் களமிறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலிலே அன்புக்குரியவர்களே, நாம் இஸ்லாத்துடைய சில அடிப்படைகளை கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் மார்க்கம் தடை செய்திருக்கிற ஹராமான விடயங்களை நாம் செய்கின்றவர்களாக மாறிவிடக் கூடாது. ஒரு உள்ளூராட்சி மன்றத்தின் அதிகாரம் என்பது வெறும் 4 வருடங்கள் தான். சில நேரத்திலே ஜனாதிபதி விரும்பினால் 1 வருடம் அதை அதிகரிக்கலாம். இவ்வளவுதான் அதனுடைய ஆட்சி காலம் என்பது. இது உலகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு பதவி. இந்த விடயத்திலே, இந்த பதவிக்காக வேண்டி நாங்கள் மார்க்கத்தின் பல விடயங்களை இழந்துவிடக் கூடாது. அதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி என்பது அல் குர்ஆன், சஹீஹான சுன்னா என்று பேசக்கூடிய எங்களுக்கு மத்தியிலே அந்த வழிகாட்டல் மிக அதிகமாக பின்பற்றப்பட வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடிப்படையை நாங்கள் உள்ளத்திலே பதிவு செய்வோம். ஆட்சி, அதிகாரம், பதவி என்பது அது அல்லாஹ்விடம் இருந்து கிடைக்கக்கூடியது. மனிதர்களுடைய முயற்சியினால், அவர்களுடைய செல்வாக்கினால், அவர்களுடைய பணத்தினால் அதை பெற்றுக் கொள்ளவே முடியாது. அதை அடைந்து கொள்வதற்கு ஹலாலான அடிப்படையில் சில முயற்சிகளை செய்யலாம். என்ன முயற்சி செய்தாலும் அல்லாஹ் நாடுவதுதான் நடக்கும். இந்த நம்பிக்கையில இருந்து நாங்கள் விலகி செல்லக்கூடாது. இது மிக முக்கியமான அடிப்படை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹும்ம யா அல்லாஹ் மாலிகல் முல்க். முல்க் என்றால் ஆட்சி, அதிகாரம், பதவி. இந்த ஆட்சி, அதிகாரம், பதவிகளின் மாலிக், அதிபதி அல்லாஹுதான். அப்படி அல்லாஹுவை நீங்கள் அழைத்து சொல்லுங்கள். தூத்தில் முல்க லிமன் தஷா. இந்த ஆட்சியை அல்லது ஒரு பதவியை நீ நாடியவர்களுக்கு கொடுப்பாய். வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷா. நீ நாடியவர்களிடம் இருந்து அந்த ஆட்சியை, பதவியை கலற்றி எடுப்பாய். வதுஇஸ்ஸு மன் தஷா. நீ நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய், நீ நாடியவர்களை இழிவுபடுத்துவாய். நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் அனைத்து விடயத்திலும் சக்தி பெற்றவன். இது நம்முடைய கல்லா கதர் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில இருந்து நாங்கள் விலகி செல்லக்கூடாது. முஸ்லிம்களாகிய நாங்கள், நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்தாலும், சில நேரத்திலே நம்முடைய கிராமங்களிலே வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி பலர் லஞ்சம் கொடுப்பார்கள், பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற்றுக்கொள்ள முயற்சி எடுப்பார்கள். எவ்வளவுதான் கோடான கோடிகள் செலவு செய்தாலும் அந்த செல்வத்தால் அந்த பதவி கிடைக்காது, அந்த ஆட்சி கிடைக்காது. அல்லாஹ் அவருக்கு அந்த பதவியை, ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று நாடினால் மட்டும்தான் கிடைக்கும். அது நம்முடைய நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், அவர் ஒரு சிறுவனாக இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணத்தில் இருக்கிறார், பின்னால் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைக்கிறார்கள், யா குலாம், மகனே, சிறுவனே என்று அழைக்கிறார்கள். அழைத்து அவருக்கு சில விடயங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். அதிலே ஆரம்பமாக
அகீதா சார்ந்த விடயங்களைத்தான் கூடுதலாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அகீதா என்றால் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை, அதுதான் நம்முடைய அத்திவாரம். அதற்கு மேல் கட்டப்படுகிற கட்டடங்கள் தான் இபாதத், வணக்கம் என்பது. அதிலே ஒரு விடயத்தை கடைசியாக அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். மகனே என்று அழைத்து, இந்த உம்மத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து, எல்லாரும் மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நலவை தர வேண்டும் என்று நாடி இருந்தால், விரும்பினால், அல்லாஹ் உனக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. உலகம் எல்லாம் சேர்ந்து, மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு பதவியை தருவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் விரும்பாத வரையில் அந்த பதவி உனக்கு கிடைக்காது. அந்த நலவை அவர்களால் செய்யவே முடியாது. திரும்ப சொல்றாங்க, இந்த உம்மத் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீங்கு செய்ய நாடுகிறார்கள், உனக்கு ஒரு ஆபத்தை தர வேண்டும் என்று நாடுகிறார்கள், உனக்கு இந்த பதவி கிடைக்க கூடாது என்று நாடுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் உனக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் கிடைக்காது. அல்லாஹ் நாடாமல் உனக்கு இந்த உலகத்திலே யாராலும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது. கபருடைய விஷயத்திலே ஹைரும் ஷர்ரும், நலவும் தீங்கும் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கக்கூடியது. அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவர்களால் தீங்கு செய்ய முடியும். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் அவர்களால் நன்மை செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது மிக முக்கியமானது. இந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிற போது அவருடைய உள்ளத்திலே பதிவு செய்கிறார்கள். நம்முடைய உள்ளத்திலே அது பதியப்பட வேண்டும். நாங்கள் ஐவேளை தொழுகைகள் முடித்ததற்கு பிறகு ஓடுகின்ற ஒரு துஆவிலே சொல்லுகிறோம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத என்று அடிக்கடி ஓதிக்கொண்டிருக்கிறோம். என்ன கருத்து? யா அல்லாஹ், லா மானிஅ லிமா அஅதைத, நீ கொடுத்தால் தடுப்பவர் இல்லை, வலா முஅதிய லிமா மனஅத, நீ தடுத்து விட்டால் கொடுப்பவர் இல்லை. நீ ஒருவருக்கு ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. நீ கொடுக்க கூடாது என்பதை தடுத்து விட்டால் அதை கொடுப்பவரும் யாரும் இல்லை. இதை நாம் நாளாந்தம் ஐவேளை தொழுகைகளுக்கு பின்னாலே உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக இருக்க வேண்டிய ஒரு அகீதா விடயம் இந்த விடயம். அல்லாஹ் நாடினால் தான் ஆட்சி, அதிகாரம், பதவி, செல்வம் எல்லாம் கிடைக்கும். அல்லாஹ் நாடாவிட்டால் கிடைக்காது. இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை. அதுபோல அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இப்படியான காலகட்டங்களில் குறிப்பாக இஸ்லாம் மார்க்கத்திலே சகோதரத்துவம் என்ற ஒரு விடயம் கடுமையாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் என்பவர்கள் எல்லாம் சகோதரர்கள் தான் அல்லாஹ் சொல்கிறான். இன்னமா என்ற அந்த எழுத்து அரபு மொழியிலே வரையறுத்து சொல்வதற்கு வரும் ஹசர் என்று சொல்வார்கள். மூமின்கள் என்பவர்கள் எல்லாம் சகோதரர்கள் தான். சகோதரர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் பல வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எங்களுக்கு மத்தியிலே அந்த சகோதரத்துவத்துக்கு எதிராக அந்த சகோதரத்தை இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து விடயங்களையும் மார்க்கம் ஹராமாக்கி இருக்கிறது. அது மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு அற்பமான ஒரு பதவி, இதற்காக வேண்டி நாங்கள் எங்களுக்குள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய உரிமை இருக்கிறது, நீங்கள் தகுதியான ஒருவரை தெரிவு செய்யலாம், நாங்கள் வாக்களிக்க வேண்டும், அது உங்களுடைய உரிமை. ஆனால் அதற்காக ஒரு வேட்பாளருக்காக அல்லது தான் சார்ந்திருக்கிற ஒரு கட்சியின் தலைவருக்காக அல்லது நமக்கு விருப்பமான சிலருக்காக வேண்டி நாங்கள் கொள்கை சகோதரர்களை, இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒன்றிணைந்த சகோதரர்களுக்கு மத்தியிலே பகை உணர்வு ஏற்பட்டுவிடக் கூடாது. பொதுவாக குடும்ப உறுப்பினர்களுக்கு மத்தியிலேயோ
நண்பர்களுக்கு மத்தியிலேயோ, அயலவர்களுக்கு மத்தியிலேயோ, சகோதரர்களுக்கு மத்தியிலேயோ பகை உணர்வு என்பது ஏற்படக்கூடாது. அது ஹராமாக்கப்பட்ட ஒரு விடயம். இந்த காலகட்டங்களில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முஸ்லிம் கிராமங்களிலே ஆங்காங்கே கேள்விப்படுகிற சில சம்பவங்கள் கசப்பான சம்பவங்கள், வேதனைக்குரிய சம்பவங்கள் தான். இரண்டு கட்சி ஆதரவாளர்களுக்கு இடையிலே மோதல், சண்டை. எல்லாரும் முஸ்லிம்கள் தான், எல்லாரும் களிமா சொன்னார்கள் தான். யாருக்காக இந்த பகை உணர்வு? ஏன் பகைத்துக் கொள்ள வேண்டும்? அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இந்த கட்டத்திலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன வசனம், இஸ்லாம் மார்க்கத்தை பூரணமாக பின்பற்ற வேண்டும். உண்மையிலேயே பகையுணர்வு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஷைத்தானுடைய தூண்டுதல். அதை மறந்துவிடக் கூடாது. ஷைத்தானுடைய தூண்டுதல். நிச்சயமாக ஷைத்தான் என்பவன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களுக்கு இடையிலே சில தூண்டுதல்களை ஏற்படுத்தி குழப்பங்களை செய்வான். உங்களுடைய உள்ளங்களிலே பகையுணர்வுகளை தூண்டி விடுவான். அடுத்த சகோதரனை எதிரியாக பார்ப்பதற்கு உங்களை தூண்டி விடுவான். அது அவன் செய்கிற குழப்பம். சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக எச்சரிக்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் என்பவன் மனிதனுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் யாரு? மனிதனுக்கு பகிரங்கமான விரோதி. அல்லாஹ் அடையாளப்படுத்தி விட்டான். அவன்தான் நம்முடைய உண்மையான விரோதி. நாங்கள் என்ன செய்கிறோம்? ஷைத்தானை இந்த விடயத்தில் நண்பனாக ஆக்கிக் கொண்டு சகோதரனை பகைத்துக் கொள்கிறோம், உறவினரை பகைத்துக் கொள்கிறோம், அயலவரை பகைத்துக் கொள்கிறோம், நண்பர்களை பகைத்துக் கொள்கிறோம், சகோதரர்களை பகைத்துக் கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது நமக்கு உண்மையான நண்பன் ஷைத்தான் ஆகிவிட்டான். அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே சொல்கிறார்கள், நிச்சயமாக ஷைத்தான் தொழுகையாளிகள் தன்னை வணங்குவார்கள் என்ற விடயத்தில் நம்பிக்கை இழந்து விட்டான். இன்னொரு ரிவாயத்திலே வருகிறது, ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பத்தில் அவன் நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனாலும் வலாக்கின் ஃபி தஹ்ரீஷ் பைனஹும், இந்த முஸ்லிம்களுக்கு இடையிலே, தொழுகையாளிகள் யார்? முஸ்லிம்கள் தான். இந்த முஸ்லிம்களுக்கு இடையிலே பகையுணர்வுகளை ஏற்படுத்துகிற விடயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் ஆழமாக சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ் ஒன்று. ஈமானோடு இருக்கிறவர்கள், தௌஹீதோடு இருக்கிறவர்கள், அகீதாவில் உறுதியாக இருக்கிறவர்கள் ஒரு நாளும் ஷிர்க் வைக்க மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஷிர்க் என்பது பெரும்பாலும் தங்களுடைய இபாதத்தை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்துவார்கள், ஏனைய படைப்புக்கு செலுத்த மாட்டார்கள், ஷைத்தானுக்கு இபாதத் செய்ய மாட்டார்கள். அது ஷைத்தானுக்கு தெரியும். அந்த விடயத்தில் ஷைத்தானே நம்பிக்கை இழந்து விட்டான். ஆனால் அந்த ஷைத்தான் இப்படியான கொள்கைவாதிகள், தொழுகையாளிகள், முஸ்லீம்கள், ஈமான் உள்ளவர்களுக்கு மத்தியிலே பகை உணர்வுகளை ஏற்படுத்துகிற விடயத்தில் அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. இந்த வழியில் போனால் அவர்களை கெடுக்க முடியாது, ஆனால் பகை உணர்வு என்ற வழியில் வந்தால் கெடுக்கலாம், அவனுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை சகோதரர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே ஷைத்தானுக்கு வழிபட்டு விடாமல், ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு ஆளாகி விடாமல், ஷைத்தானை அல்லாஹ் நமக்கு பகிரங்கமான விரோதியாக அடையாளப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பகிரங்கமான விரோதியாக அடையாளப்படுத்தி இருக்கிறான். நாங்களும் அவனை விரோதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவனை நண்பராக எடுத்தால் நம் சகோதரனை நாங்கள் பகைத்துக் கொள்ள வேண்டி வரும். இந்த விடயத்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். பகையுணர்வு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமே ஷைத்தானின் தூண்டுதல். இன்னொரு காரணம் இருக்குது. இந்த துனியாவின் மீது கொண்ட மோகத்தால், இந்த துனியாவை அடைந்து கொள்கிற விடயத்திலே எங்களுக்குள் வருகிற போட்டி உணர்வு, உலமாக்கள் சொல்கிறார்கள், தனாஃபுஸ் ஃபி துன்யா.
துனியாவிலே போட்டி போடுகிற நிலை பகையுணர்வு ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. சஹாபாக்களுக்கு மத்தியிலே போட்டி இருந்தது. எந்த விடயத்திலே? தர்மம் கொடுக்கிற விடயத்தில் போட்டி போட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நான் இந்த இன்றைய தர்மம் கொடுக்கிற விடயத்தில் அபூபக்கரை முந்த வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், நன்மை செய்கிற விடயத்தில் நீங்கள் நான் அவரை முந்த வேண்டும் என்று போட்டி போடுங்கள், முந்தி செய்து கொள்ளுங்கள். அது சஹாபாக்களுடைய போட்டி. ஆனால் நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய போட்டி எல்லாம் உலக விடயம் தான். இந்த உலகத்தை அடைந்து கொள்வதில் போட்டி ஏற்படுகிற போது நமக்கு எதிராக வருகின்ற ஒருவனை நாங்கள் பகைவனாக எடுத்துக்கொள்கிறோம். அந்த பகை உணர்வு என்பது சகோதரர்களே சில நேரத்தில் பரம்பரையா வந்துகிட்டே இருக்குது. வாப்பாவோட பகைவன் மகனுக்கும் பகைவன் ஆகிறான், அவன் மகன் இவன் மகனுக்கு பகைவன், இப்படி வருகிறது தொடர்கதை. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழரை பஹ்ரைன் என்ற பகுதிக்கு ஜிஸியா என்ற வரியை அறவீடு செய்வதற்கு அனுப்பி வைக்கிறார்கள். ஜிஸியா என்பது முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய உடைமைகளை உயிர்களை பாதுகாப்பார்கள், அதற்கு அவர்கள் ஒரு வரி செலுத்த வேண்டும், ஜிஸியா வரி. ஹிஜ்ரி 8வது வருடத்தில் அந்த பஹ்ரைன் பகுதி கைப்பற்றப்பட்டு விட்டது. இப்ப இவர் போய் அந்த ஜிஸியாவை எடுத்துக்கொண்டு வருகிற நேரம் சுபகுடைய நேரம், மக்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகிறார்கள். இப்ப இவர் ஏதோ கொண்டு வந்திருக்கிறார் என்ற ஒரு சந்தோஷம் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே இருக்கிறது, முகத்திலே தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு ஒரு நன்மாராய செய்தி சொல்லிவிட்டு ஒரு விடயத்தை சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியிலே வறுமையை நான் பயப்படவில்லை என்று சொன்னார்கள். உங்களுக்கு மத்தியிலே வறுமையை நான் பயப்படவில்லை. ஏனென்றால் பெரும்பாலான நபிமார்களுடைய வரலாற்றிலே ஏழைகள் எளியவர்கள் தான் அவர்களோடு இருந்திருக்கிறார்கள். அந்த நபிமார்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் செல்வந்தர்களும் பெரும் பெரும் குலத்தைச் சேர்ந்தவர்களும் தான். எனவே வறுமையை நான் பயப்படவில்லை. உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கப்பட்டது போன்று செல்வ செழிப்புகள் வழங்கப்பட்டது போன்று உங்களுக்கும் செல்வ செழிப்பு வழங்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். அப்போது நீங்கள் அதை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்திற்காக நீங்கள் போட்டி போடுவீர்கள், அதை பயப்படுகிறேன். உங்களுக்கு முன்பிருந்தவர்களை அழித்தது போன்று உங்களையும் அழித்து விடும் என்று நான் பயப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு. ஆரம்பத்தில் சஹாபாக்கள் கஷ்டத்தோடு வறுமையோடு தான் வாழ்ந்தார்கள், ஈமானோடு உறுதியோடு வாழ்ந்தார்கள். பிற்பட்ட காலங்களில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். இஸ்லாமிய சாம்ராஜ்யங்கள் வியாபித்தன, செல்வ செழிப்புகள் கிடைத்தன, ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்தன. அந்த சமூகத்திலே நிறைய ஃபித்னாக்கள், குழப்பங்கள் ஏற்பட்டன. முஸ்லிம்களை வெட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு குழப்பங்கள் உருவானது. இது அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவிப்பு. பயந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தின் மீது கொண்ட மோகம், உலகத்திலே உள்ள ஒரு பதவியை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மோகம் உங்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட அந்த போட்டி உணர்வால் நீங்கள் ஒருவர் மற்றவரை பகைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நீங்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் அழிந்து விடுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்து பயப்பட்டார்கள். அந்த பயந்த நிலையை அன்புக்குரிய சகோதரர்களே ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாங்கள் நம்முடைய சமூகத்திலே பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எனவேதான் பகை உணர்வு ஏற்படுவதற்கு முக்கியமான அடுத்த ஒரு காரணம் இந்த உலகத்திலே நாங்கள் போட்டி போடுகிற நிலை. இந்த உலகத்தின் அர்த்தத்தை அடைந்து கொள்வதற்காக, ஒரு பதவியை அடைந்து கொள்வதற்காக நாம் போட்டி போடுகிற போது எங்களுக்கு மத்தியிலே பகை உணர்வுகள் ஏற்படுவதை நாம் சாதாரணமாக பார்க்கிறோம். இதை நீங்கள் வலிமையாக பேசுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய உள்ளத்தில் எடுத்து செல்லுங்கள். இந்த பகை உணர்விலே இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த ஷைத்தானுடைய தூண்டுதல்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும், பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் மார்க்கம் சகோதரத்துவத்தை போதிக்கின்ற வலியுறுத்துகின்ற ஒரு மார்க்கம். சகோதரத்துவத்தை இல்லாமல் செய்கின்ற அனைத்து காரியங்களையும் தடை செய்திருக்கிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பகைத்து கொண்டு வாழக்கூடாது, பகை உணர்வோடு வாழக்கூடாது. குறிப்பாக தேர்தல் காலங்களில் நாம் சார்ந்திருக்கிற ஒரு வேட்பாளருக்காக, தன் கட்சியின் ஒரு தலைவருக்காக, அல்லது நாம் விரும்புகின்ற ஒரு பெரியாருக்காக அடுத்த முஸ்லிம் சகோதரனை நாங்கள் பகைத்துக் கொள்ளக்கூடாது. இதெல்லாம் உலகம் சார்ந்த விடயங்கள் தான், மார்க்கம் சார்ந்த விடயங்கள் எதுவும் கிடையாது. அப்படி நாம் பகைத்துக் கொள்கிற போது நமக்கு நிறைய பாதிப்புகள் இருக்கின்றன. முதலாவது, அன்புக்குரியவர்களே, ஒருவர் இன்னொரு முஸ்லிம் சகோதரனை பகைத்துக் கொள்கிற போது அல்லாஹ் ஹராமாக்கிய பல விடயங்களை அவர் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி விடுவார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா தபாகது வலா தஹாசது வலா தபாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைமை பாராட்ட வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ள வேண்டாம், ஒருவர் மற்றவரை வெட்டி நடக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் அடியார்களாக, சகோதரர்களாக இருந்து கொள்ளுங்கள். லா யஹில்லு லிமுஸ்லிமின் அன் யஹ்ஜுர அஹாஹு ஃபௌக ஸலாத். ஒரு முஸ்லிம் சகோதரன் தன்னுடைய அடுத்த சகோதரனோடு 3 நாளைக்கு மேல் வெறுத்திருப்பது அவனுக்கு ஹலால் ஆகாது. 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருப்பது அவனுக்கு ஹராம். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உண்மையில் அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் சகோதரன் இன்னொரு சகோதரனை பகைத்துக் கொள்கிற போது இந்த ஹராம் எல்லாமே அவன் வாழ்க்கையில வந்துடும். அவனை கோபித்து வாழ்வான், அவனோடு பகை உணர்வோடு வாழ்வான், அவன் மீது பொறாமை வைப்பான், அவனை வெட்டி நடப்பான், அவன் இருக்கிற சபைகளில் இவன் இருக்க மாட்டான், அவனோடு முகம் கொடுத்து பேச மாட்டான், சலாம் சொல்ல மாட்டான், அவனோடு பேசாமல் வெறுத்திருப்பான். இவ்வளவு ஹராமும் இடம் வருவதற்கு இந்த பகை உணர்வு காரணமாக அமைகின்றது. யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. சில நேரத்திலே அந்த பகை உணர்வின் அடுத்த ஒரு விளைவுதான் நாம் என்ன செய்யறோம்னா, அந்த சகோதரனை பற்றி புறம் பேசி திரிவது, அடுத்தவர்களுக்கு மத்தியிலே கோல் மூட்டி திரிவது, அவன் குறைகளை துருவி துருவி தேடுவது, அந்த குறைகளை பகிரங்கப்படுத்துவது, குறை கூடி திரிவது. வயலுள்ளிக்குள்ளே ஹுமஸத்தில் லுமஸா. அடுத்தவர்கள் மீது புறம் பேசி குறை கூறி திரிகிறவர்களுக்கு கேடுதான். இந்த பகையினருடைய விளைவு என்ன? அடுத்தவரை பற்றி நாம் குறை கூறுகிறோம். என்ன காரணம்? அவர் மீது கொண்ட பகை உணர்வு. ஒரு சகோதரன் ஒரு தவறு செய்கிறான், அவனிடத்தில் ஒரு குறை இருக்கிறது என்றால் அந்த குறையை அழகான முறையில் அவனிடத்தில் நாம் எடுத்து சொல்லி திருத்த முயற்சிக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு பாருங்கள் சகோதரர்களே, இந்த சமூக ஊடகங்கள், சோசியல் மீடியாக்கள், பேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற மீடியாக்களில் கண்ணியமாக எழுதக்கூடியவர்கள் குறைந்து விட்டார்கள். கண்ணியமாக எழுதக்கூடியவர்கள், அடுத்தவர்களை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் செய்யக்கூடியவர்கள், அடுத்தவருடைய மானத்தை பங்கப்படுத்தக்கூடியவர்கள், அடுத்தவர்கள் மீது அவதூறை பரப்பக்கூடியவர்கள் இன்றைக்கு எழுதுவதை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் காலங்கள் வந்தால் அது அதிகமாக இருக்கிறது. இந்த பாவங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? பகை உணர்வு தான். கோல் மூட்டி திரிபவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். ஹதீஸ். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமை நிச்சயமாக அவன் புறம் பேச முடியாது, அவன் புறம் பேச மாட்டான். இப்படியான பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு இந்த பகை உணர்வு அடிப்படை காரணம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல அன்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியிலே ஒருவர் மற்றவரை பகைத்துக் கொண்டு பிரிந்து கொண்டு ஒற்றுமை இல்லாமல் வாழுகிற போது அவர்கள் கோழைகளாகி விடுவார்கள். அவருடைய பலன் என்பது குன்று சென்றுவிடும், குறைந்துவிடும். அல்லாஹ் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள்.
வலா தனாஸஉ, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், பிரிந்து கொள்ள வேண்டாம், பிரச்சனைப்பட வேண்டாம். அப்படி நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டால், நீங்கள் பகையுணர்வோடு வாழ்ந்தால் ஃபதஃப்ஷலு, நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். வதத்ஹப ரீஹுக்கும், உங்களுடைய பலம் என்பது அப்படியே இல்லாமல் போய்விடும். அல்லாஹ் குர்ஆனிலே எச்சரிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு உலக அடிப்படையிலே பாருங்கள், முஸ்லிம் சமூகம் என்பது ஒரு பலவீனமான சமூகமாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. உலகத்திலே இன்றைக்கு 56க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன, 22க்கும் மேற்பட்ட அரபுலக நாடுகள் இருக்கின்றன. உலகத்துடைய சமத்தொகையிலே 2வது இடத்திலே முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பலஸ்தீனிலே, காசாவிலே அப்பாவிகள் அநியாயமாக கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் குண்டு வீசப்படுகிறது. இவ்வளவு முஸ்லிம்கள் இருந்தும், இவ்வளவு முஸ்லிம் நாடுகள் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வுடைய வசனம் எந்த அளவுக்கு இன்றைக்கு பாருங்கள் சகோதரர்களே, நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டீர்கள், நீங்கள் பிரிந்து கொண்டீர்கள், நீங்கள் பலவீனம் அடைந்து விட்டீர்கள், நீங்கள் கோழைகளாகி விட்டீர்கள், நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள், உங்கள் பலம் குன்றுவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே, குலஃபாக்களுடைய காலத்திலே, ஹிலாஃபத் இருந்த காலத்திலே முஸ்லிம்கள் குறைவாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே ஈமானிய பலம் இருந்தது, சகோதரத்துவ பலம் இருந்தது. எங்கு சென்றாலும் மற்றவர்கள் முஸ்லிம்களை பார்த்து பயந்தார்கள். இன்றைக்கு அந்த பயம் இல்லை, எடுக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய வாக்கு சகோதரர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியிலே பிரிந்து கொண்டு வாழ்ந்தால், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிரச்சனைப்பட்டுக் கொண்டு வாழ்ந்தால், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பகைவரோடு வாழ்ந்தால், நீங்கள் பலவீனம் அடைந்து விடுவீர்கள், நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள், நீங்கள் கோழைகளாகி விடுவீர்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் பலம் கொண்டுவிடும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவேதான் பகை உணர்வோடு வாழ வேண்டாம், பகை உணர்வோடு வாழ வேண்டாம். அது மட்டுமல்ல, இந்த உம்மத்திற்கு வருகின்ற நிறைய ஹைராத்துகள், நலவுகள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருக்கிற பகை உணர்வால் வானத்தை நோக்கி உயர்த்தப்பட்டு விடுகிறது. மிக அழகான உதாரணம் உண்டு அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ருடைய சம்பவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு லைலத்துல் கத்ரை பற்றி அறிவிப்பதற்கு வந்தார்கள். 2 மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே விவாதித்துக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அந்த நாள் எப்போது என்பது சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லுவதற்கு நான் வந்தேன். 2 மனிதர்கள் அவர்களுக்கு இடையிலே பிணைங்கிக் கொண்டார்கள், அதனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்து உலமாக்கள் சொல்லுகிறார்கள், முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிணங்கிக் கொள்வது, பகை உணர்வுகளோடு வாழ்ந்து கொள்வது என்பது இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வருகின்ற நிறைய ஹைராத்துகளை, நலவுகளை இல்லாமல் செய்துவிடும் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா காலகட்டங்களிலும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைவிட இன்னொரு பாதிப்பு என்ன தெரியுமா சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பிலே இருந்து நாங்கள் கூறப்படுத்தப்படுவது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. ஒவ்வொரு திங்களும் வியாழனும். இன்னொரு அறிவிப்பிலே வருகிறது, ஒவ்வொரு திங்களும் வியாழனும் சுவர்க்கத்தின் வாயல்கள் திறக்கப்படுகின்றன. அந்த 2 நாட்களிலும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காமல் இருக்கிறார்களோ அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு வாக்கியம். திங்களிலும் வியாழனிலும். ஆனால் ஒரு மனிதர் தன் சகோதரனோடு பிணங்கி பகையுணர்வோடு வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்லுவானாம், அவர்கள் 2 பேரும் அவர்களுக்கு மத்தியிலே இணங்கிக் கொள்ளும் வரைக்கும், ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளும் வரைக்கும் அவர்களுடைய மன்னிப்பை பிற்படுத்துங்கள், பிற்படுத்துங்கள், பிற்படுத்துங்கள். சகோதரர்களே, ஒவ்வொரு திங்களிலும் வியாழனிலும் அல்லாஹ்வுடைய புறத்திலே நமக்கு கிடைக்கிற மன்னிப்பிலே இருந்து நாம் கூறப்படுத்தப்படுகிறோம். எதனால? இந்த பகை உணர்வால. நாம் நம்முடைய எத்தனை உறவினர்களோடு இன்றைக்கு பேசாமல் இருக்கிறோம். யோசித்து பாருங்கள்.
எத்தனை அயலவர்களோடு பேசாமல் இருக்கிறோம், எத்தனை நண்பர்களோடு பேசாமல் இருக்கிறோம், எத்தனை சகோதரர்களோடு பேசாமல் இருக்கிறோம். என்ன காரணம்? மார்க்கம் அனுமதித்த ஏதாவது காரணம் இருக்கிறதா? உலகியல் காரணங்கள் தான் எல்லாம். அதிலும் இந்த தேர்தல் காலங்கள் வந்தால் கொஞ்சம் அதிகம். இந்த பகை உணர்வு என்பது அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நாம் இருக்கிற நிலையில் திங்களிலும் வியாழனிலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாத ஒரு நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிற நிலையில் நாங்கள் மௌத்தானால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு விளைவு என்ன தெரியுமா சகோதரர்களே? இந்த பகையுணர்வோடு வாழுகின்றவர்களுடைய முடிவு என்பது மோசமான ஒரு முடிவாகத்தான் அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இது சஹீஹான செய்தி என்று குறிப்பிட்டிருக்கிறார், ஆதாரபூர்வமான செய்தி. எவர் ஒருவர் தன் சகோதரனோடு 3 நாளைக்கு மேல் பேசாமல் இருந்து மௌத்தாகிறாரோ அவர் நரகம் நுழைவார். அல்லாஹ் அக்பர். இதைவிட ஒரு மோசமான முடிவு இருக்கா? மேக்சிமம் ஒரு உலக விடயமாக இருந்தால் ஒருவரோடு பேசாமல் இருப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட காலம் எவ்வளவு? 3 நாட்கள் தான். அதற்கு மேலும் நான் அந்த பகையுணர்வோடு இருந்தால், அவரோடு நான் பேசாமல் இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அதே நிலையில் நான் மௌத்தாகிவிட்டால் நரகம். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. இதைவிட ஒரு பாதிப்பு விளைவு என்ன சகோதரர்களே? நாம் எல்லோரும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அரசியல் என்பது, தேர்தல் காலங்கள் என்பது அது வந்து கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். இஸ்லாத்தில் அரசியல் இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லுகிற அரசியல் நமக்கு மத்தியில் இல்லை. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போது ஒரு வேட்பாளருக்காக, ஒரு தலைவருக்காக, ஒரு கட்சிக்காக நாம் இன்னொருவரை பகைத்துக் கொள்கிறோம். அந்த பகை என்பது நிரந்தரமாக இருக்கிறது. சில வேளைகளில் நாம் ஆதரித்த வேட்பாளர் அடுத்த தேர்தலில் இன்னொரு கட்சியிலே இருக்கிறார். இது சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் அவருக்காக பகைத்துக் கொண்டோம், அந்த பகைமை தொடராக இருக்கிறது. அவர் கட்சி மாறிவிட்டார். ஏன் சகோதரர்களே, யோசித்து பாருங்கள். நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஓட்டில் வாக்களித்து நம்முடைய உரிமை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அது ஒரு அமானிதம், அது ஒரு ஷஹாதத், அது ஒரு ஷஃபாஅத். அது அமானிதம். அது நாம் ஒருவருக்கு சான்று பகர்கிறோம், இன்னொருவரை நாம் சிபாரிசு செய்கிறோம். தகுதியான ஒருவரை தெரிவு செய்ய வேண்டும், அது நம்முடைய உரிமை. ஆனால் அதற்காக வேண்டி நாம் மற்றவரை பகைத்துக் கொள்ளக்கூடாது. அந்த பகையுணர்வு என்பது நம்முடைய முடிவை மோசமாக்கிவிடும். அண்மையிலே நான் ஒரு செய்தி வாசித்தேன். குறிப்பாக கட்டார் நாட்டில் மட்டும் இந்த மாதத்திலே, நான் இருக்கிற மார்ச் மாதத்திலே 13 இலங்கையர்கள் மௌத்தாகி இருக்கிறார்கள். எல்லாரும் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான். இப்ப இளம் வயதில் மௌத்து கூடிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகிறோம். 31 வயது, 32 வயது, 35 வயது, டிப்ரெஷன், மன அழுத்தம், ஹார்ட் அட்டாக். அன்புக்குரிய சகோதரர்களே, எனக்கு அப்படி ஒரு மரணம் வருகிற போது நான் எத்தனை பேரோடு பகைத்துக் கொண்டிருக்கிறேன். என்ன நான் யோசிக்கிறேன்? தாழ்வு மனப்பான்மை. நான் போய் சலாம் சொல்வதா? நான் ஒன்றும் செய்யலையே, அவன் தானே தவறு செஞ்சான், குற்றம் செஞ்சான், அவன் தான் இந்த காலடிக்கு வரும். இப்படித்தான் நிறைய பேர் யோசித்து யோசித்து மௌத்தாகிவிட்டார்கள். நீங்கள் உண்மையிலே ரப்பானிகளாக இருந்தால், அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவர்களாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி ஒருவர் மற்றவரோடு பேசாமல் இருக்கிறார், 2 பேரும் சந்திக்கிறார்கள், அவர்களில் மிகச்சிறந்தவர் யார் தெரியுமா? சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக வேண்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக வேண்டும். நான் முதலாவது போய் சலாம் சொல்ல வேண்டும். அப்படி இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே சிறந்தது. அவர் சில நேரத்திலே நமக்கு விரும்பாத ஒரு பாவமான செயலை செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த பாவத்தோடு நாம் சேரக்கூடாது. ஆனால் அவரை கண்டால் சலாம் சொல்லலாம். அவர் நோய்வாய்ப்பட்டால் நோய் விசாரிக்க போங்க. அவர் கஷ்டப்பட்டால் உதவி செய்யுங்கள். சகோதரன் என்ற அடிப்படையில் அதான் நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டம். ஆனால் ஷைத்தானுடைய நண்பர்களாக இருந்தால் நாம் அடுத்த முஸ்லிம் சகோதரர்களோடு பகையுணர்வோடு வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் ஷைத்தானுடைய நண்பர்களா அல்லது அல்லாஹ்வின் அடியார்களா
இதை நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவிலே முக்கியமாக உங்களுக்கு நான் வலியுறுத்திய விடயம் சகோதரத்துவம். பகையுணர்வோடு வாழ வேண்டாம். திடீரென்று மௌத்து வரும், அதற்கு பிறகு நம்முடைய கடைசி முடிவு மோசமாகிவிடும். குறிப்பாக இந்த தேர்தல் காலங்களிலே இஸ்லாம் சொல்லக்கூடிய விழுமியங்களை, பண்பாடுகளை பின்பற்றுங்கள். அதற்காக வேண்டி ஒருவரை நாங்கள் பகைத்துக் கொள்ள தேவையில்லை. அப்படி பகைத்துக் கொள்வதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நாம் நல்ல சகோதரத்துவத்தோடு வாழ்வோம். அடுத்தவர் மீது பகை கொண்டிருந்தால் உடனடியாக நாம் அவரோடு பேசி சலாம் சொல்லி முசாபகா செய்து கொள்வோம். அப்படி நாம் செய்கிற போது நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்காக வாழ்கிற அடியார்களாக கருதப்படுவோம். அப்படி இல்லை என்றால் நாம் ஷைத்தானின் நண்பர்கள். அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிமிஸ் ஸலாத்.